பைரவின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா சிந்துவை அந்த காட்டுக்குள்ளார தேடிட்டு இருக்காங்க. இப்போ சிந்து போட்டிருந்த அந்த காது கம்மலை கையில் வச்சுக்கிட்டு நீ எங்கே இருக்க சிந்து அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ரெஸ்கியூ டீம் எல்லா பக்கட்டும் தேடி பார்த்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது அனிமல் வந்து அவங்களோட பாடி இழுத்துட்டு போயிருக்கோம், வாங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அடுத்த கட்டமாக நடக்க வேண்டிய வேலையை பாருங்கன்னெலாம் பேசுகிறாங்க. இப்போ சிவாவால் அதை ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவுமே கதறி அழுகுறாங்க. இப்போ அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டு பார்த்து இவங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இப்போ சிவா மட்டும் தனியாக சிந்துவை தேட ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி ரூமில் படுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா எசைக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காயத்ரி ரொம்ப கோவப்பட்டு இந்த பிரச்சனைக்கு நான் இன்றைக்கியோட ஒரு முடிவு கட்டுறேன், ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசி எங்கள் அம்மாட்ட நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. உடனே பார்த்தோம்னா எசைக்கு போய் சொல்லிட்டா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக மகா கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி கிளம்பி வராங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா அந்த காட்டுக்குள்ளார எல்லா பக்கட்டும் கத்தி கத்தி அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு, அழுகுறாரு. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எசைக்கு வந்து மகா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அதாவது எப்படியாவது காயத்ரியை தடுத்து நிறுத்த சொல்கிறாங்க. மகா வந்து யோசிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி. இப்போ பார்த்தா காயத்ரி ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கோவமாக தான் வராங்க அன்னபூர்ணியை பார்க்கறதுக்காக. அன்னபூர்ணி இருக்கிற அந்த ரூமு கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் மகா ரொம்ப வேகமாக எந்திரிச்சு போய் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு காயத்ரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா எமோஷனல் பிளாக்மெயில் தான் பண்ணுறாங்க, நீ இந்த மாதிரி பிரச்சனைலாம் போய் சொல்லாத அப்படின்னு. அதுக்கு காயத்ரி ரொம்ப அழுதுட்டு என்னால் செலியனை மறக்க முடியல, இந்த மாதிரி என்கிட்ட வந்து எசைக்கு நடந்துக்கிறாங்க, நான் இந்த விஷயத்தில் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன், அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. மகா வந்து பயங்கரமாக பேசி அதாவது அவங்க மனசை மாற்றி நீ இந்த மாதிரிலாம் சொல்லி கவலைப்படுறங்கிற விஷயத்தை உங்கள் அம்மாட்ட சொன்னினா உங்கள் அம்மா அதை தாங்கிக்குவாங்களா, அவங்க உயிரோடு இருப்பாங்களா, இதெல்லாம் நீ யோசிக்க வேணாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதாவது காயத்ரியை வந்து சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி சொல்லி அங்கேருந்து அப்படியே அமுச்சு விட்டுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அவங்கள அமுச்சு விட்டதுக்கப்புறம் உடனே அதாவது பக்கத்தில் வந்துட்டாங்க, இப்படி கூப்பிட்ற தூரத்தில் இருக்கும்போது கூட சொல்லாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி அமுச்சு விட்றாங்க. இப்போ மகா வந்து சமாதானம் ஆகிறாங்க. எசைக்கு அவங்களாம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா. இப்போ காயத்ரி அங்கேருந்து போயிடுறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா காட்டுக்குள்ளார சிந்துன்னு கத்தி சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சிந்து இருக்க பக்கத்து இடத்துக்கு வந்துடுறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் தான், அடுத்து கண்டினியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையை அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிவா சிந்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை வச்சு அங்கே பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறாங்க. இங்கே சிந்துக்கு வந்து சிவா ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்க நல்லா இருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்ணி ஃபோன்லேயும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எப்படியோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சிவா சிந்து சமாதானம் ஆகி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா செம சூப்பரான ஒரு மூமெண்ட் தான். பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.